ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறையான ஆற்றல்களையும் தீய சக்திகளையும் நம்ம எப்படி வெளியேற்றலாம்? சில பரிகார முறைகள், வழிபாடுகளை நம்ம வீடுகளில் மேற்கொள்ளும் பொழுது அந்த தெய்வருள் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே இறங்கி அந்த துஷ்ட சக்திகளை நம்ம வீட்டிலேருந்து வெளியேற்றிவிடும். அந்த எதிர்மறையான சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கடி தேவையில்லாத கெட்ட உணர்வுகள் அப்படிங்கிறது ஏற்படும். இரவில் சரியாக தூங்க விடாது. ஏதோ ஒரு தேவையில்லாத குழப்பமான விஷயங்களை நம்ம நினைத்து கொண்டு இருப்போம். இப்பேற்பட்ட விஷயங்கள்னால நமக்கு நிறைய பாதிப்புகள், மனக்கவலைகள், கஷ்டங்கள்னு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இவ்வாறான துர்சக்திகளிடமிருந்து நம்மளையும் நம்ம வீட்டில் உள்ள மற்றவர்களையும் பாதுகாக்கிற வழிமுறைகளை தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க இப்போ அந்த வழிபாடு முறைகளையும் அந்த தீய சக்திகளை எப்படி விரட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்திகள், எதிர்வினை அதிர்வுகள் நம் மன நிம்மதியையும் உடல் நலத்தையும் கெடுக்க வல்லது. தீய சக்திகளை உப்பின் உதவியால் வீட்டிலிருந்து அகற்றுவது குறித்து ஒரு பரிகார முறையை பார்க்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு எதிர்வினை ஆற்றல்களை அகற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருக்குது. அதை முறைப்படி நம்ம பயன்படுத்தினாலே நம்ம வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகளை நம்ம அகற்றி விடலாம். மனிதர்களாகிய நாம் தங்களுடைய வாழ்வு சிறக்க அமைய வேண்டும், செல்வ வளம் பெற வேண்டும் என நினைப்பது உண்டு. அதற்காக பலரும் பார்த்திங்கன்னா கடுமையாக உழைப்பதும் உண்டு. ஆனால் சிலரின் வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்தியின் காரணமாக அவர்கள் உழைப்புக்கு ஏற்ற முன்னேற்றமானது இருப்பது கிடையாது. நாம் சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தும் உப்பு மிகச்சிறந்த துஷ்ட சக்திகளை விரட்டக்கூடிய வல்லமை வாய்ந்ததாக இருக்கின்றது. நமக்கே தெரியாமல் நம்ம வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை உப்பை கொண்டு விரட்ட எப்படி பயன்படுத்துவது என்பதை நம்ம இதில் பார்க்கலாம். தினமும் காலையில் குளித்துவிட்டு ஒரு டம்ளரில் தண்ணீரை பிடித்து அதில் ஒரு சிட்டிகை அளவு உப்பை போட்டு பூஜை அறையில் வைத்து நன்றாக நம்ம வேண்டிக் கொள்ளணும். நம்ம வீட்டில் உள்ள தீய சக்திகள் அகற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம குலதெய்வத்திடமோ இல்லை இஷ்ட தெய்வம் எந்த ஒரு தெய்வத்திடமும் நம்ம மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த இடத்துல நம்ம மனதார வேண்டிக் கொள்ளணும். பின்னர் பார்த்திங்கன்னா உப்பு போட்ட தண்ணீர் டம்ளரை வீட்டின் தென்மேற்கு மூலையில் நம்ம வைக்க வேண்டும். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த டம்ளரில் உள்ள தண்ணீரை குளியலறை அல்லது வாஷ் பேஷனில் தண்ணீரை திறந்து விட்டு கொட்டி விடுங்கள். லேசாக டம்ளரை சுத்தப்படுத்துங்கள். மறுநாளும் அதே போல் மீண்டும் குளித்து முடித்த பின்னர் டம்ளரில் தண்ணீர் பிடித்து பூஜை செய்து வீட்டின் தென்மேற்கு திசை மூலையில் நம்ம வைத்து விடணும். இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பிற்கு தீய சக்திகளை விரட்டக்கூடிய சக்தி உள்ளதால் இந்த முறையை தொடர்ந்து செய்து வர வீட்டில் இருக்கும் துர்சக்திகள் அன்று வாழ்க்கை இன்பமயமாக, மனக்கஷ்டமும் அகலும். குளிக்கும்போது கூட சிறிதளவு உப்பை குளிக்கும் நீரில் கலந்து குளித்தால் நம்மை அண்டியிருக்கும் தீய சக்திகள் விலகி போவதை நம்மால் உணர முடியும். நம்மளுடைய பிரச்சனையானது சரி செய்யும் வரை, அதாவது இப்போ நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், எதிர்வினையான சிந்தனைகள், தேவையில்லாத மனக்கசப்பான விஷயங்கள் நம்ம குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவுகளோடு நடந்து கொண்டிருக்கும். நம்ம தொடர்ந்து இந்த வழிபாடு முறையை நம்ம மேற்கொண்டு வரும் பொழுது பார்த்திங்கன்னா இது ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு சரியாகிவிடும். அப்போ அந்த சரியாகிற வரை நம்ம இந்த வழிபாடு முறையை, இப்படியான விஷயங்களை நம்ம செய்து கொண்டு வருவது சிறப்பான விஷயமாகத்தான் இருக்கும். தினந்தோறுமே பிரச்சனை இருக்குதோ இல்லையோ நம்ம செய்து கொண்டே வரும்பொழுது பார்த்திங்கன்னா எப்போதுமே அந்த வீட்டிற்குள்ளே இருக்கின்ற நேர்மறையான ஆற்றல்களும் இறை சக்திகளும் நெருங்கி இருப்பதனால அது நம்மளை வீட்டுக்கு வெளியிலேருந்து வருகின்ற தீய சக்திகள் எதையுமே அண்ட விடாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் தினந்தோறுமே கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம இதை செய்வதனால நம்மளுக்கு பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏதோ கடமைக்குன்னு நம்ம செய்யக்கூடாது. செய்கிறத நம்ம தெளிவாக, இப்போ ஒரு வேலையை செய்கிறோம்னா அந்த வேலையில் எப்படி முழு ஈடுபாடோடு செய்து அந்த பலனை பெறுகிறோமோ அதே போல் தான் நாம் செய்கின்ற அந்த ஆன்மீகம் சார்ந்த இவ்வாறான விஷயங்களிலும் நம்ம முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதற்கான பலனானது நமக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்து கொள்ளணும். நம்பிக்கையின் காரணமாக தான் அந்த உலகமானதும் இயங்கி கொண்டு இருக்கின்றது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலுக்கும் நமக்கு வெற்றியானது கிடைக்கும். எவ்வளோ பெரிய நம்மளுக்கு கழுத்து நெருக்கின்ற கஷ்டமாக இருந்தாலும் கூட தொடர்ந்து நம்ம நம்பிக்கையோடு அந்த வாழ்க்கை முறையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த கஷ்டங்கள்லாம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மை விட்டு காணாமல் போய்விடும். தொடர்ந்து நம்ம இறை வழிபாட்டுக்குள்ளே வெவ்வேறான விஷயங்களை ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இப்போ ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம இறங்குறோம், ஒவ்வொரு பரிகார முறைகளை செய்கிறோம், பூஜை புனஸ்காரங்களை ஈடுபடுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பணத்தால் பெரிய
அதாவது அந்த கஷ்டத்தில் இருந்தாலும் உடல் அளவில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஆரோக்கியமாகத்தான் இருக்கும். ஏன்னா பணம் அதிகமாக இருக்கின்ற இடத்துல பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் இருக்காது. இதுதான் இப்போ இருக்கின்ற மனிதர்களுடைய நிலைமையாக இருக்கும். ஏன்னா பணம் வந்துருச்சுன்னா நம்ம இறைவனை தேட மாட்டோம், இறையாற்றலை பெருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். அந்த பணத்தின் மூலமாக வாழ்க்கையை பெருக்குவதற்கான வழிகளை மட்டும்தான் நம்ம ஆராய்ந்து கொண்டு இருப்போம். அப்போ நம்மளுக்கு தெரியாமலேயே நம்மை சுற்றி நிறைய பேர் நம்மிடம் அந்த எதிர்மறையான சிந்தனைகளோடு பார்ப்பாங்க. அந்த கண் திருஷ்டிகள் இப்படின்னு பலவாறான விஷயங்கள் நம்மை வந்து தாக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு கட்டத்தில் நம்ம பொருட்படுத்தாமல் வாழ்க்கையில் நமக்கு இந்த பணம் தேவை, அதை வைத்து நம்ம நிறைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்திலே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா அது பூராமே நமக்கு துன்பத்தில் தான் போய் முடியும். அதனால் அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதையும் தாண்டி நம்மளுடைய உடலையும் மனமையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கான வழிபாடு முறைகளும் இறை நம்பிக்கையும் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இறைவனே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்தாலும் ஒரு கட்டத்தில் இறைவனை நம்பி நம்ம சரணடைந்தால் மட்டும்தான் வாழ்க்கையானது நமக்கு முழுவதுமாக நன்மையாக முடியும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து. இப்போ வீட்டுக்குள்ளேயும் சரி, நம்ம போகின்ற வெளியிடங்களையும் சரி, அங்கே உள்ள சூழ்நிலைகள் எப்படி இருக்குதோ அதற்கேற்றவாறு நம்மளுடைய உடலும் மனதும் பக்குவப்படுத்தும் வகையில் தான் இந்த வழிபாடு முறைகள் நமக்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சில அமானுஷ்யமான விஷயங்கள் கூட நம்ம வீடுகளில் அடிக்கடி நடக்கும். யாரோ ஒருவரின் குரல் கேட்பது போலவும், யாரோ நம்மளை தொடுவது போலவும் நம்ம உணர்வோம். சில நேரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பேருக்கு அப்படியே தூங்கின நிலையில் இருந்து எந்திக்க ட்ரை பண்ணாலும் அந்த எந்திக்க முடியாத மாதிரி யாரோ நம்மளை பிடிச்சி வச்சுருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் தோன்றும். இதற்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்மறையான ஆற்றல்கள் மட்டும்தான். நம்ம அதை நினைத்து பயப்பட்டு கொண்டு இருப்பதற்கான அவசியம் கிடையாது. அது நம்மளுடைய சிந்தனைகள் எப்பொழுதும் வேறொரு இடத்தில் இருப்பதற்கான சமயம்தான். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா யார் நம்மளிடம் பேசினாலும் நம்மளுடைய காதுகளுக்கு அது கேட்பது கிடையாது. இரவில் உறங்கும்போது யாரோ நம்மளை அழுத்துவது போன்ற உணர்வு ஏற்படும். இந்த உலகத்தில் நல்ல சக்திகள் இருப்பது போல தீய சக்திகளும் உலாவி கொண்டு தான் இருக்கின்றது என்பது உண்மைதான். ஆனால் அதை பற்றி நம்ம அச்சம் கொள்ள தேவையில்லை. மிக எளிதான சில வழிபாடு முறைகளை நம்ம வீட்டுக்குள்ளே நேர்மறையான ஆற்றல்களை கொண்டு வரும் பொழுது அவையெல்லாம் அங்கேருந்து ஓடிவிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி நம்ம வீட்டிற்குள்ளே உண்மையிலே ஏதோ ஒரு தீய சக்தி இருப்பதாக நம்ம உணர்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்காக நம்ம அச்சப்பட தேவையில்லை. இறையாற்றலை நம்ம அதற்குள்ளே ஏற்படுத்தி கொண்டாலே போகும். இறை சக்தியை மிஞ்சின சக்தி ஒன்று உலகில் வேறு எதுவுமே கிடையாது. உங்களை விட்டு பிரியா மனமில்லாத சில உறவுகள் தாங்கள் எதற்காக வந்தோம் அந்த காரியத்தை நிறைவேற்றாமல் இறந்து போன சில ஆத்மாக்கள் கூட இந்த பிரபஞ்சத்தை விட்டு அவ்வளவு சீக்கிரமாக வெளியேறுவது கிடையாது. தங்களுக்கு பிரியமானவர்களுடன் அவர்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக பேசப்பட்டுள்ளது. பொதுவாக பார்த்திங்கன்னா ஆன்மா அப்படின்னு சொல்வது உண்டு. அதாவது நமக்கு நெருங்கியவர்கள் இல்லை, நமக்கு எப்போதாவது கூட பழகியிருப்போம் அப்படிப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா அவர்கள் ஆசைப்பட்டபடி அவர்களுக்கு பிடித்தவர்கள் வாழ்க்கை மாறிவிட்டால் அவர்களே சென்று விடுவார்கள். உண்மையிலே அவர்கள் உங்களுக்கு நல்லது தான் செய்வார்களே தவிர கெட்டது செய்வது கிடையாது. ஆனால் நமக்கு எதுவுமே சம்பந்தமில்லாத, இந்த உலகிற்கே சொந்தமில்லாத அந்த ஆத்மாவானது நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது இது இறைநெறிக்கு எதிரானதாக இருக்கின்றது. இதனால் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த மனசஞ்சலமான விஷயங்கள். அதிலிருந்து வெளிவருவதற்குத்தான் நம்ம இந்த வழிபாடு முறைகளை மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். தொடர்ந்து இறையாற்றலை நம்ம வீட்டுக்குள்ளே அதிகப்படுத்தி கொண்டு வந்தாலே இந்த எதிர்மறையான ஆற்றல்கள் நம்மை சூழாது அப்படிங்கிறது தான் உண்மை. மேற்கூறிய உப்பு பரிகாரமும் நம்ம செய்யலாம். வழிபாட்டில் முக்கியமாக இருப்பது பார்த்திங்கன்னா தீபஜோதி, அதாவது விளக்கின் ஒளி. இந்த விளக்கின் ஒளியை வைத்து நம்ம இல்லத்தில் எந்த மாதிரியான சக்திகள் இருக்கிறது என்பதை கூட நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் விளக்கு மண் அகல் விளக்காக மட்டுமே இருக்க வேண்டும். வேறு எந்த உலோக விளக்கையும் பயன்படுத்த வேண்டாம். மண் அகல் தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள். நம்ம வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு அறையிலும் இந்த தீபத்தை வைத்து உற்று நோக்கி நம்ம பார்க்கலாம். தீபஜோதி எப்பொழுதுமே அடிப்பாகமாக கீழே நீல நிறமாகவும் மேல்பகம் ஆரஞ்சு நிறத்திலும் இருக்கும். நீங்கள் பரிசோதனையில் ஈடுபடும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த நிலை தலைகீழாக மாறுவதை நீங்கள் கண்கூடாக காணலாம். அதாவது ஒவ்வொரு அறையாக செல்லும் பொழுது எந்த அறையில் விளக்கின் நிறம் மாற்றமடைகிறதோ அந்த அறையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இது போன்ற விஷயம் எல்லா வீடுகளிலும் ஒன்று நடக்கப் போவது கிடையாது. நமக்கே சில நேரங்களில் சந்தேகம் எழும், யாரோ நம்மிடம் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படும். அவர்கள் மட்டும் இதனை செய்து பார்ப்பது நல்லது. அப்படியே விளக்கின் நிறம் மாறும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்தில் விளக்கை வைத்துவிட்டு
ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் பக்கத்தில் வைங்க. குறைந்தது 12 நாட்களுக்கு இதுபோல் விளக்கேற்றி நம்ம தண்ணீர் வைக்க வேண்டும். இப்படி நம்ம தினமும் செய்யணும். விளக்கின் திரியையும் மற்றும் தண்ணீரையும் தினமும் மாற்றி விடுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தண்ணீரை வைத்து சோதனை செய்து பார்க்கும் பொழுது நிச்சயம் சிறிதளவாவது தண்ணீரோட அளவானது குறைந்து போயிருக்கும். நல்ல சக்தியோ அல்லது தீய சக்தியோ எதுவாக இருந்தாலும் அவை பஞ்சபூதங்களில் ஒன்றாக கலப்பது தான் நமக்கு நல்லதாக இருக்கும். பஞ்சபூதங்களில் மற்ற 4 வெளிப்படையாக இருக்கின்றன. தண்ணீர் ஒன்றே அதற்கு தேவையானது. அதனால தான் தண்ணீர் வைக்க சொல்கிறார்கள். இப்படி தண்ணீர் வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா 12 நாட்களுக்குள்ள அந்த சக்தி நம்ம வீட்டை விட்டு நிச்சயம் வெளியேறிவிடும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி நமக்கு ஏற்பட்ட அந்த அமானுஷ்யமான இறைவனை ஆற்றல்கள்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலைகளை நம்ம எந்த ஒரு பயமின்றி தயக்கமின்றி நம்ம பாட்டுக்க செய்து கொண்டே இருக்கலாம். இதற்கப்புறம் நம்ம அச்சப்பட தேவை கிடையாது. எப்பொழுதுமே உங்கள் இல்லத்தில் தெய்வீக சக்தி உணரும்படி விளக்கேற்றி வையுங்கள். தீபதூபம் காண்பித்து பச்சை கற்பூரம் துளசி இலைகள் கலந்த தீர்த்தத்தை பூஜை அறையில் வையுங்கள். மேற்கூறிய இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னா அமாவாசை என்று செய்வது இன்னும் சிறப்பான பலனை தரும். அமாவாசை நாளில் மிகுந்த சக்தி இருப்பதால் இன்னும் தெளிவாக நம்மளால் உணர முடியும். இறைவனை நம்புங்கள், அவர் உங்களுக்கு நிச்சயம் துணையாக இருப்பார். இறைவனை முழுமையாக நம்புபவர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் பய உணர்வை ஏற்படுத்தாது. இறைநெறியில் இருந்து விலகி இருப்பவர்களுக்குத்தான் பயமானது உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் இறை ஆற்றலோடு நம்ம இருக்கும் பொழுது இறைவன் நமக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு தீய சக்திகளாக இருந்தாலும் நம் வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம அருகில் இருந்தாலும் சரி, அதை கண்டு நம்ம ஐயப்பட மாட்டோம். ஏன்னா இறைவனே நம்மோட இருக்கிறாரு, இறை ஆற்றலே நம்ம பெருக்கி வைத்திருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் நம்மளை ஒன்றும் செய்து விடாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும். அதனால் எப்போதுமே இறைத்தன்மையை நமக்குள்ளே வளர்த்துக்கொள்ள பார்த்துக்கொள்ளணும். பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடணும், கோயில்களுக்கு செல்லணும், வீடுகளிலே நாமளே பூஜையில் ஈடுபடணும். இப்படி செய்யும்பொழுது தான் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம முழுவதுமாக உணர்ந்து கொள்ளணும். அதை தவிர்த்து தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுவதை விட்டுட்டு இவ்வாறான ஆன்மீகம் சார்ந்த இறையருளை பெருக்குவதற்கான வழிமுறைகளை நம்ம கற்று தேர்ந்து அதில் நம்ம பெரிதாக நாட்டம் செலுத்தணும். அதுதான் நமக்கும் நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.